சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கோவைக்கே பெருமை சேர்க்கும் சிவஸ்தலம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில். மற்றுமொரு சிறப்பு, காஞ்சிமா நதிக்கரையிலே தர்ப்பணம் செய்கின்ற மண்டபம். பல ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக வழிபாடு செய்து வருகிறார்கள். நல்லறம் அறக்கட்டளையின் சார்பாக தற்போது புதிய பொலிவுடன் பல வசதிகளுடன் நல்லறம் அறக்கட்டளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த தர்ப்பண மண்டபத்தை பற்றி ஆன்மீகவாதிகளின் கருத்தை கேட்போமா? திருச்சிற்றம்பலம். மேலை சிதம்பரமாம் திருப்பேரூரில் பட்டீஸ்வர பெருமானும் பச்சை நாயகியும் குடிகொண்டு இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறவா புலியும் இரவா பனையும் இறங்கா சுனையும் இந்த திருத்தலத்தின் சிறப்பாகும். இது பிறவா முக்தியை தரக்கூடிய பேரருளாளன் பட்டீஸ்வர பெருமானும் பச்சை நாயையும் குடிகொண்டு அருள்பாலிக்கும் ஸ்தலத்திலே இங்கே உயிர்களை எல்லாம் வைகுந்தத்திற்கும் கைலாயத்திற்கும் இரண்டர கலந்து நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே செல்வதுதான் வாழ்வும் இறப்பும் பிறப்புமாக இருக்கின்றது. புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்று இந்த உயிர்கள் பக்குவம் அடைவதற்காக இந்த பூமியிலே பிறப்பெடுத்து பூமாதேவியின் அருளாலே உணவை பெற்று உடலாக மாறி வாயு பகவானின் அருளாலே உயிர் வளர்த்து உண்ணும் உணவே உடலாச்சு, உள்வாங்கும் மூச்சே உயிராச்சு என்பதற்கிணங்க இந்த உலகத்திலே ஆகாய வெளியாகிய மகாவிஷ்ணுவுக்கு உள்ளேயும் சூரிய பகவானுடைய அக்னி மண்டலத்தின் உள்ளேயும் வாயு பகவானுக்குள்ளேயும் வருண பகவான் துணையோடு இந்த உயிர்களெல்லாம் வாழ்ந்து அனுபவித்து இந்த உயிர்கள் இறுதியிலே ஒரு நாள் இந்த உடலில் இருக்கும் நீராகிய இரத்தமும் மண்ணுக்குள் ஐக்கியமாகி விடுகின்றன. ஆகாயம் அங்கேயே இருக்கிறது. சூரிய பகவானுடைய அக்னி மண்டலமும் ஒளி மண்டலமும் அங்கேயே இருக்கிறது. வாயு பகவானாகிய வாயு மண்டலமும் அங்கே இருக்கிறது. ஆக 5க்கு 2க்கு அழிவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே திருப்பியும் பஞ்சபூதத்திலே இருந்து பஞ்சபூதமாக பிறந்து பஞ்சபூதமாகவே இருந்து வாழ்ந்து அனுபவித்து திருப்பியும் பஞ்சபோதமாகவே இரண்டர கரைந்து விடுவது தான் முக்தி நிலை என்று சொல்லுவார்கள். அந்த முக்தி நிலையை இங்கே இந்த ஸ்தலத்திலே அந்த முக்தி நிலையை கொடுப்பதனால இந்த இடத்திலே வந்து
ஒரு வைகுந்தத்தைப் போலவும் ஒரு கைலாயத்தை போயும் அலங்கரித்திருக்கின்ற நல்லறம் அறக்கட்டளை அன்பரசன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஐயா அவர்கள் குடும்பத்தார்வுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர்ப்புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியும் என்று பல்லாண்டு கூறி இந்த நிகழ்வை நம்முடைய இயற்கை கோயில் திருக்கோயில் அமைத்திருக்கின்ற வாயு வருண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான், பூமாதேவி என்று இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் கோயிலாக அமைத்திருக்கின்ற ஐயா சாமிநாதன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் தீபம் அறக்கட்டளைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று வாழ்த்து கூறி அமைகிறோம். இந்த சூழலிலே நம்முடைய நல்லறம் அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணா அவர்களுடைய பெரும் முயற்சியினால இங்கே அந்த ஒரு படித்துறை இருந்தால் மட்டும் போதாது. அந்த படித்துறைக்கு அருகிலே வந்து கிரியை செய்யக்கூடியவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய வசதிகள் வேண்டும், கூடாரங்கள் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அங்கே அந்த கூடாரங்களையும் அமைத்து அந்த படித்துறையும் சீர் செய்திருக்கின்றார்கள். அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பு. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபம் வந்து 3000 வருடங்களாக இங்கே தர்ப்பணங்கள் சேரசோழர்கள் இது உருவாக்கின இந்த படித்துறையில் இது மிகவும் சிதிலமடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு வேண்டி நான் பேரூர் சாமியை பார்க்கும்போது நிறைய டைம் பேரூர் சாமியும் இது இதை வந்து சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கோவையிலே வேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற பேரூர் திருத்தலத்தையொட்டி அமைந்திருப்பது நொய்யலாறு. அந்த ஆற்றிலே நீண்ட காலமாக முன்னோர்களுக்கு அங்கு வழிபாடுகள் நடத்துகின்ற மரபு இருந்து வருகின்றது. அந்த வகையில் இதை ஒரு புனிதமுடையதாக சிறப்புடையதாக மாற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நல்லறம் அறக்கட்டளை என்று சொல்லுகின்ற அறக்கட்டளை நம்முடைய பாராட்டுக்குரிய அன்பரசர் அவருடைய நல்ல முயற்சியோடும் அதற்கு பொலிவான மண்டபங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலை சிதம்பரம் என்றும் பிறவாநெறி என்றும் அழைக்கப்படுகின்ற பேரூருக்கு 2 சிறப்புகள் உண்டு. ஒன்று இரவாப்பனையும் பிறவாப்புலியும் ஆகும். இந்த பேரூர் ஆலயத்தின் முன்புறமாக அமைந்திருக்கின்றது இந்த பிறவாப்புலி என்கின்ற ஒரு புளிய மரம். இதனுடைய விதைகள் முளைப்பதில்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. அதே போன்று நமக்கு பின்புறம் இரவாப்பனை என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டும் இந்த ஊரிலே இறப்பவர்களுக்கு முக்தி உண்டு, அடுத்த பிறவி இல்லை என்பது ஒரு ஐதீகம். இங்குள்ள காலபைரவருக்குமே நாய் வாகனம் இல்லை, இவர் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது இதனுடைய தாத்பரியம். அந்த அடிப்படையிலே இங்கு கொங்கு நாட்டு மக்கள் மட்டுமல்ல, கேரளாவிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் ஆகியவற்றை கொடுப்பதை தங்களுடைய கடமையாக கருதி வருகின்றனர். அந்த சோழன் படித்துறை என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நொய்யலாற்றங்கரையிலே இதற்கென்று மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த படித்துறையை நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லறம் அறக்கட்டளை திரு அன்பரசன் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாகவும் மிக பொலிவாகவும் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு உறுதுணையாக நமது மதிப்பிற்குரிய திரு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த
படித்துறையை சீரமைக்க வேண்டும் என்பது பேரூர் ஆதீனம் தெய்வ பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய மிக நீண்ட நாளைய கோரிக்கையாக இருந்தது. அதனையும் அவர்கள் கருத்தில் கொண்டு மிக அழகாக நேர்த்தியாக அனைவருக்கும் பயன்படும் வகையில் செய்திருக்கின்றார்கள். இது அனைவருடைய முன்னோர்களுக்கும் நினைந்து வழிபடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அவ்வகையில் நம் நல்லறம் அறக்கட்டளையின் அண்ணன் அவர்களும் அவருடைய சகோதரர் அவர்களும் இந்த சிறப்பான செய்ததன் மூலமாக வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கின்ற பேரினை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய வணக்கங்களும் நன்றிகளும். அருண் ஸ்ரீனிவாசன், பேரூர் ஆதீனம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.